ஹாய் வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். யோகா அண்டு நேச்சுரோதெரபி, ஃப்ளார் மெடிசன். இப்போ நான் இதை முக்கியமாக பேசியே ஆகணுங்க. கண் திஷ்டி. நம்ம நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பேன், நம்ம தான் உழைச்சி சாப்பிட்றோம், இதில் என்ன கண் திஷ்டி வரப்போகுதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நீ உழைச்சி சாப்பிட்டாலும் கண் திஷ்டி, உழைக்காமல் சாப்பிட்டாலும் கண் திஷ்டி. நீங்கள் எப்படி பண்ணாலுமே மக்கள் பொறாமை கண்கள் தான். அவள் உழைக்கிறாளே சாப்பிட்றாள், அதில் ஒரு பொறாமை. இப்படி பொறாமை கண்களில் நிறைய ஒரு நல்ல துணி கூட கட்ட முடியாதுங்க. நல்ல துணி, நல்ல ஒரு இடத்துக்கு நீட்டாக போகணுங்கிறது கூட எதுக்கு தான் இந்த வயிற்றெரிச்சலில் இப்படி பொங்குறாங்களோ தெரியல. இது எவ்வளோ நாள் இந்த இது இருக்குமோ தெரியல. அவ்வளோ கண் திஷ்டி. அது என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கையில் வாழ்கிறாங்க? அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க செய்கிறாங்க. சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம். ஓடி உழைக்கிறான்னு கூட அதில் பொறாமை. ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒருத்தவங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அதுக்கு போனால் கூட எல்லாத்துக்கும் போகிறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன கதைன்னே தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த கண் திஷ்டியை குறைச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னு, முடிஞ்ச அளவு திஷ்டி சுற்றிலாம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா டெய்லி ஒரு கைப்பிடி இடது கையில் உப்பு எடுத்து, கல் உப்பு எடுத்து நல்லா தலையை கிளாக் வைஸ் 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸு ஒரு 3 தடவையோ 5 தடவையோ சுற்றி அந்த தண்ணியை சிங்கிலையோ இல்லை ஓடுற தண்ணியோ சிங்கில் போட்டு கரைச்சி விட்ருங்க. நம்மள அளவுக்காவது நம்ம காப்பாற்றிக்கலாம். அவ்வளோ மக்களோட மனங்கள் எரிமலையாட்டம் இருக்குது. நீ உழைச்சாலும் கஷ்டம், உழைக்காட்டாலும் கஷ்டம், உட்காந்து திங்கணும். எப்படி வரும்? உழைக்கிறவங்களை பார்த்தாலும் பொறாமல், நல்லா இருக்கவங்களை பார்த்தாலும் பொறாமல். இப்படிலாம் பட்டால் இது எங்கே போய் முடியும்? ஆனால் நம்ம காப்பாற்றிக்குவோம். ஆனால் கண்டிஷன் ரொம்ப கொடுமைங்க. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. புரியுதா? நன்றி, வணக்கம்.